வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இளவரசன் என்கிற பொய்யரசனுமே காயத்ரி என்கிற ஒரு பொய்காரியை பற்றி தான் பேச போகிறோம். எதனால் இவங்கள பொய்யரசனுமே பொய்காரின்னு நான் சொல்கிறேன்னா, நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டான்ஸ் வீடியோ போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் மக்களை ஏமாத்துகிற சண்டை பிடிக்கிற வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இவங்க சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் 50K 60K 100K போகும். பல யூடியூப் சேனல் இருக்குது. திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு எந்த ஒரு திறமையுமே எந்த ஒரு மூளையுமே கிடையாது. 2 பேத்துக்கு மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த குடிமருந்து வாங்கி கொடுத்தேங்க. ஒரு பொண்ணு 2 நாள் குடிச்சு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு திருப்பி குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த மருந்துனால் எந்த வித யூஸும் இல்லை. இந்த மருந்து இந்த குடிகாரர்கிட்ட வாங்காதீங்க. இவர் குடிச்சுத்தான் இந்த மருந்தை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் குடிபோதையிலேருந்து ஒரு நாளும் மீள போகிறதில்ல, மீளவும் மாட்டாங்க. அது குழந்தை யாருன்னு கேட்டேன், அவங்க மனைவி பொய்காரி காயத்ரி. அப்புறம் என்கிறாரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த அம்மா உட்காந்துட்டு அப்படியே கொரியரில் எழுதிட்டு இருக்குது. உடனே வர்றாரு, யாரை கேட்டு எழுதுன்னு அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு பொய் பித்தலாட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு டான்ஸ் வீடியோ எடுத்து அப்படிங்கிறாரு. அந்த டான்ஸ் வீடியோ எடுத்ததாரு ரோபோட்டை வந்து எடுக்குது. இல்லை கேட்குறேன், ரோபோட்டை வந்து எடுக்குது. கணவன் மனைவி மக்களை ஏமாத்திற்கு எப்படியெல்லாம் வித்தை கற்றுக் கொடுத்ததுனால இவங்களை பார்த்து கற்றுக்கணும். எல்லா ஒரு யூடியூபருக்கும் பலவிதமான திறமை இருக்குது. ஆனால் பொய்யை பேசிட்டு பொய்யிலே வாழ்க்கை நடத்துகிற மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டான தம்பதிகள் இவங்க. அந்த டான்ஸ் வீடியோ எடுத்தது நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு யார் கேட்டு டான்ஸ் வீடியோ போட்டா அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு பொய் பித்தலாட்டம். அப்புறம் 2 பேர் உட்காந்துட்டு சண்டை பிடிக்கிறாங்க அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு. நம்ம இளவரசன் என்கிற போதைக்காரன் பொய்யரசன் அப்படியே கழுத்தை பிடிக்கிறாரு, மனைவியோட கழுத்தை பிடிக்கிறாரு. 2 பேர் பேசி வச்சுட்டா இது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் என்ன சொன்னாலும் அந்த குழந்தை முன்னாடி பிச்சைக்காரி அப்படிங்கிறாரு, குச்சி தூக்கி அடிக்கிறாரு. இதுதான் இவங்களோட பொய்களை நம்பி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற வித்தைகள். அப்புறம் இளவரசங்கிட்ட மருந்து வாங்குகிற 1ஆம் நம்பர் கோமாளிகளாக இருப்பாங்க. இந்த மருந்துனால் ஒரு யூஸும் கிடையாது. இந்த மருந்தை வச்சு லட்சமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தான் உட்காந்துட்டு 2 பேர் நியாயம் பேசுகிறாங்க. அப்புறம் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்டில் பார்த்தியா, கமெண்டில் வந்து எல்லாருமே திட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேர் உட்காந்துட்டு எங்கிருந்து இந்த கமெண்டெல்லாம் வருவாங்க. இல்லை இவங்கள மானே தேனே கொஞ்சோன்னு எந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சோன்னு இருந்தால் இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. கமெண்டர்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிருந்தா இத்தனை சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் கமெண்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சண்டை பிடிக்கிற வீடியோ வந்து எதுக்கு யூடியூப்பில் போடுறாங்க? சம்பாதிக்கிறதுக்கு வேண்டியதானோ. அப்போ கமெண்டர்ஸுமே எது ஆகணும், அதுக்கு மனசு இல்லை இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பொய்கார தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு டான்ஸ் வீடியோ போட்டு அடுத்த செகண்டு வந்து சண்டை பிடிக்கிற வீடியோ, மறுபடியும் சண்டை பிடிக்கிற வீடியோ. அந்த டான்ஸ் வீடியோ எடுத்து ஆறு அப்படிங்கிறாரு. அப்புறம் இளவரசனுக்கு பல பெண்களோட சாவகாசம் இருக்குது. இது நான் சொல்லலைங்க, அவங்க மனைவியே சொல்லுது. அவங்க ஃப்ரெண்டு வருவாங்களாம்மா, ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா ஐயோ உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, இளவரசனுக்கு ஒரு பெண்ணு கூட இல்லைங்க, பல பெண்களோட தொடர்பெல்லாம் இருக்குதுன்ட்டு அவங்க மனைவியே வெட்ட வெளிச்சமாக காட்டிகிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு இளவரசனுக்கு சேனலில் நேற்று கமெண்ட் பண்ணியிருக்குது. ஆனால் இளவரசனுக்கு இன்னொரு பொண்ணு கூட டச்சப் இருக்குது, நானும் அவங்க ஊர் தான் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்குது. அந்த கமெண்டெல்லாம் இளவரசன் டெலீட் பண்ணிடுவார். இளவரசன் 1ஆம் நம்பர் உத்தமான யோக்கியனெல்லாம் கிடையாது. 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டான பொய்காரன் குடிகாரன் தான் நான் சொல்லுவேன். மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் பொய்யை பேசுகிறாங்க கணவன் மனைவிக்கு வந்துட்டு. டான்ஸ் வீடியோ போடுறது, அப்புறம் பார்த்தா சண்டை பிடிக்கிற வீடியோ, அப்புறம் பார்த்தா யாருக்கா டான்ஸ் வீடியோ எடுத்து அப்படிங்கிறது. டான்ஸ் வீடியோ எடுத்தது ரோபோ வந்து எடுத்ததா இவங்க சேனலில். மொத்தத்தில் கணவன் மனைவிக்கு வந்துட்டு என்ன பேசுகிறாங்க வருங்க. அப்புறம் மனைவியை கழுத்து பிடிக்கிற அந்த குழந்தை முன்னாடி, அப்புறம் பிச்சைக்காரி அப்படிங்கிறாரு, தூக்கி அதில் தான் போட்டு வீசணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பொய்கார தம்பதிகளை அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர் நம்புற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பொய்கார தம்பதிகளை எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கணவன் மனைவி பல பேர் யூடியூப் வச்சுருக்கிறாங்க, பல யூடியூப் சேனலில் விதவிதமான கண்டென்ட். ஆனால் இவங்க சேனலில் எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது, எந்த ஒரு திறமையும் கிடையாது. மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தோன்ட்டு வித்தை கற்றுக் கொடுத்தவங்க தான் இவங்க. உட்காந்துட்டு கொரியர் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட மருந்து வாங்குறவங்க தான் 1ஆம் நம்பர் கோமாளிகள் முட்டாள்னு தான் சொல்லுவேன்.
இந்த மருந்து வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க, காசு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மருந்து வாங்குற இடம் ஆல்ரெடி பல வீடியோ சொல்லியிருப்பேன். சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இந்த மருந்து வாங்கணுன்னா இந்த மருந்துனால ஒரு யூஸும் கிடையாது. அங்கே வெறும் 1000 ரூபா தான். இந்த ஆள் 2000 2500 ரூபாய்க்கு மக்களை ஏமாற்றிட்டு கணவன் மனைவிக்கான்னு சேல்ஸ் பண்ணிவிட்டு லட்சமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மருந்தை இந்த குடிகாரங்கிட்ட வாங்காதீங்க. இவர் வந்து 1ஆம் நம்பர் ஒரு குடிகாரன் தான் நான் சொல்லுவேன். இந்த மருந்தை இவர் 45 நாள் சாப்பிட்ருப்பாருன்னு கேட்டால் 10 நாளும் கூட சாப்பிட்ருக்க மாட்டார். ஆனால் மக்களை ஏமாத்துகிற ஒரு நூதன முறை. இப்படியெல்லாம் வந்து சம்பாதிக்கலாம், முறையாக சம்பாதிக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு வேலை வெட்டி, எந்த ஒரு திறமை, எந்த ஒரு மூளையும் இல்லை 2 பேத்துக்குமே. உட்காந்துட்டு நடு ரோட்டில் சண்டை பிடிக்கிறது, அந்த குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறது. அந்த குழந்தை இப்போவே கெட்ட வார்த்தையெல்லாம் பழகிருச்சு. வாயை முடுங்குங்க, பைத்தியங்குது, அப்புறம் கொழுப்படுத்தவருங்குது. மொத்தத்தில் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு சொல்லி கொடுக்கணும். இலவசம் பேசின கெட்ட வார்த்தை கூடிய சீக்கிரம் அந்த குழந்தை பழகி இன்னொரு யூடியூபராக உருவெடுக்கும். அந்த குழந்தையோட எதிர்காலம் இவங்க பாழாப்படுத்திட்டாங்க. படத்துக்கு வேண்டி இவங்க 2 பேரும் என்ன வேணால் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கும் வேணால் போவாங்க, எந்த வீடியோ வேணால் போடுவாங்க. கேட்டால் நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க. காயத்ரி மாதிரி ஒரு பொய்காரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க தங்கை எவ்வளவோ ஒரு பரவாயில்லைங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு பொய்காரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க அம்மா எந்த இடத்துலையும் இவங்களுக்கு அட்வைஸும் பண்ணாது, எதுவும் பண்ணாது. மான மரியாதை சூடு சோறுனா எல்லாத்துக்கும் வேணுங்க. அதெல்லாம் விற்று நம்ம பணம் சம்பாதிச்சா அதுக்கு வந்து வாழ தகுதியற்றவர்கள் தான் அர்த்தம். நடு ரோட்டில் சண்டை, வாயில் சிகரெட்டு, குழந்தை முன்னாடி ஊதுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் வீடியோ, யாரை கேட்டு டான்ஸ் வீடியோ போட்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய்ன்னு வருங்க. இந்த மாதிரி ஒரு பொய்காரனை இங்கே எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது. என்னென்னு கேட்டால் இவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் 50K 100K வரும், இல்லைன்னா 10,000 கூட தாண்டாது. திருப்பி ஏன் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கணும், இவங்களோட பித்தலாட்டங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஏன்னா வேறு வழி இல்லை, அதில் தான் வருமானம். நைட்டி பிஸ்னஸ் என்னாச்சு, அது மூடியாச்சு. ஏன்னா மருந்தில் லட்சமாக 1000 வச்சுக்கோங்க, 1000 லாபத்தில் மருந்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது. இந்த மருந்தை எப்படி டாக்டர் அனுமதிச்சார்னா இவருக்கும் டாக்டருக்குமே நிறைய கமிஷன் பேரமெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இலவசம் இந்த மருந்து பிரச்சனையில் விரைவில் சிக்குவார்னு நினைக்கிறேன். இலவசம் மேலே ஆல்ரெடி ஒரு போதை வழக்கு, அதாவது கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அது கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது. இலவசனுக்கு காயத்ரி அம்மையார் 2வது மனைவி, முதல் மனைவி இருக்குது. அந்த முதல் மனைவி கூட இலவசனுக்கு டச்சப் இருக்குது தான் செய்யுது. அதனால தான் சண்டையாட்டுக்குது. ஏன்னா பணம் கூட அங்கே கொண்டே கொடுத்துட்டேன்னா நாம் எப்படி வாழ்கிறதா காயத்ரி அம்மையார் நினைக்கிறதாட்டுக்குது. மொத்தத்தில் இலவசம் மாதிரி ஒரு வஸ்டான யூடியூபர் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது. பொய்யை பேசியே வாழ்க்கை நடத்துக்கிற ஒரு 1ஆம் நம்பர் பர்சன்.